ஹாய் வெல்கம் டு மம்முச்செல்லா யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், நன் அதர் தென் மீஷோ ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அள்ளி போட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும்னு நான் நம்புறேன். அப்புறம் எல்லாத்தோட பையும் கோடும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் என்னோட இன்ஸ்டா ஐடியும் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ரீல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்சலாக செம்ம சூப்பரான, அதாவது நம்மளே பார்த்தோன்னா வாவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்சல் தான். ஒரு இயரிங் செட்டு தான். ஒரு கம்மல்னாலும் ஹேங்கிங் அவ்வளோ பெருசாக அழகாக ஹேண்ட்மேடுன்னே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் 2 கலர் அவைலபிள் இருந்தது, அப்புறம் 2 மாடலும் அவைலபிள் இருந்தது. இதில் 2 கலர், அதில் 2 கலர்னு நான் சூஸ் பண்ண. இதில் வந்து ஒரு க்ரீன், ஒரு அரப்பு க்ரீன் மாதிரியும் ஒரு எல்லோவும். சரி, க்ரீனே சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, இன்னொன்றில் மெரூனும் பிளாக்கும் இருந்தது. சரி, அது வேண்டான்னு சொல்லிட்டு இந்த டிசைன் செம்ம சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் என்னன்னா நம்மளால இவ்வளோ பெருசாக வேர் பண்ண முடியுமான்னு தான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. பட் செம்ம சூப்பராக இருந்தது. அஃபோர்டபுள் ரேட்ல, அதாவது நம்ம நேர்ல போய் ஃபேன்சி ஸ்டோர்ல வாங்கினா என்ன ரேட் இருக்குமோ அதே தான். செம்ம சூப்பரா இருந்ததுங்க. வர்த்தனே சொல்லுவேன். இதோட பையிங் லிங்க் கோடு உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுலயே சில்வர் கலர் இப்போ ஆர்டர் பண்ணேன். அதை விடவும் சீப் ரேட்ல கிடைச்சுதான், சரின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டேன். ஆக்சுவலா நான் பேக் ஓப்பன் பண்றப்பதான் ஒரே ஒரு டியூபை உடைச்சிட்டேன். பட் பேக்கிங் எல்லாம் எப்பவும் போல அழகா வந்தது, எந்த டேமேஜும் இல்லாம. இந்த ஒண்ணு நான் தான் உடைச்சேன், அதுவும் சூப்பர்பா இருந்தது. அழகா இருக்கு இல்லையா? இதுவும் 9 மீட்டர் லேஸ் தான். இந்த சில்வர் ஷேட் இருக்கிற சாரீஸ்க்கு ப்ளவுஸ்க்கெல்லாம் வச்சா சூப்பராக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஆல்ரெடி மஸ்காரா காஜல் எல்லாமே இருக்கும். பட் இது வந்து இந்த ஐப்ரோ பென்சில் மாதிரியே இருக்கும். பட் பென்சில் கிடையாது, இது வந்து ப்ரஷ் மாதிரி இருக்கும். ஒரு 3-4 லைன் வந்த மாதிரி நம்ம ஐப்ரோ ட்ரா பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்கெட்ச் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ரொம்ப ஈஸி டு யூஸ்ன்னு சொல்கிற மாதிரி நல்லா இருக்குது. நல்லா ஒரு பிளாக் ஷேடில் தான் வாங்கியிருக்கேன். நான் டிரான்ஸ்ஃபரபிள்னு தான் போட்டிருக்காங்க. பட்டு வந்து என்ன சொல்கிறது, தண்ணி பட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனா போயிடுது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா ரொம்பவும் கருகருன்னு இருந்தாலும் அசிங்கமாக இருக்கும் இல்லையா? அதனால் பரவாயில்ல, இந்த ரேட்டுக்கு இது டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்டாக இருந்ததா சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன். பாருங்கள், போட்டும் காமிச்சிருப்பேன். நல்லா இருக்குல்ல, அழகாக இருக்குது, நல்லா ஈஸியாக வருது. நம்ம என்ன தான் பென்சிலில் பண்ணாலும் இது வந்து நம்ம ப்ரஷ்ஷில் எடுத்து இது பண்ணுற மாதிரியே இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப நம்ம வீட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. இப்போ வந்து கொஞ்சம் சீசனாக கொசு தொல்லை பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக இது ஓப்பன் பண்ணுறப்பவே பாருங்களேன், கை காலெல்லாம் மொய்யும் கொசு. ஈஸி டு ஃபிக்ஸு, அப்படியே ஈஸி டு யூஸ்ன்னு சொல்கிற மாதிரி இது இருக்குது இல்லையா, இந்த வெல்க்ரோ அது கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி மேனுவல் கவர் பேப்பரில் கொடுத்துருக்காங்க எப்படியெல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு. இது வந்து 100 சென்டிமீட்டர்ஸ் அகலம், 210 சென்டிமீட்டர் நீளம் இருக்குது. நல்லாவே ஒரு டோருக்கும் கீழேயே வரும். யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், கொசு பாருங்கள். அப்புறம் அதுக்கு நீடில் கொடுத்துட்றாங்க. அந்த வெல்க்ரோ 2 பக்கம் டபுள் சைட் டேப்போட இருக்கிற மாதிரி வெல்க்ரோ எல்லாமே சூப்பராக தனித்தனி பேக்கிங்காக. நம்மளுக்கு எந்த சிரமம் இல்லைங்க. அந்த மேனுவல் பேப்பரில் படிச்சிங்கனாலே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கள் செல்லாதான் இதை அட்டாச் பண்ணுவோம். அப்படி பாருங்கள், ஃபஸ்ட்டாக நம்ம வீட்டிலேயே உள்ள விரிச்சு போட்டுட்டு அதில் 4 சைடுக்கும் எல்லாம் ஒட்டிக்கலாம். எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். நம்ம 3 சைடு ஒட்டினா போதும். ஆக்சுவலாக 4 சைடு ஒட்டினீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியாது, கீழே ஒட்டக்கூடாது. சைடு மேலே இந்த சைடு பா ஷேப் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஷேப்பில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டோம்னா எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். அப்புறம் சென்டராக வந்து மேக்னெட்டுங்க, டப்புக்குன்னு வந்து ஒட்டிக்கும். நம்மளுக்கு போகிறப்போ சும்மா இப்படி கையை விட்டு விளக்குனீங்கனாலே ஓப்பன் ஆகிடும். இப்போ வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ டோர் எந்நேரம் சாத்தி வச்சுக்கிட்டேவும் இருக்க முடியாது, திறந்து வச்சுக்கிட்டேவும் இருக்க முடியாது இல்லையா? அதனால் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்னே சொல்லுவேன். கொசு இது வரைக்கும் இந்த டோர் வழியாக வர்றதில்லை. நல்லா இருந்தது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. நான் இன்னொரு செல்லர் கிட்டையோட இதையும் நான் உங்களுக்கு லிங்க்கும் அனுப்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து 2 பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து ப்ராடக்ட்ஸாகவே பார்த்துடலான்னு சொல்லிட்டு சாரீஸு குர்த்திஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். இது வந்து நான் லாஸ்ட் டைமே வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, ஒரு கட் ஒர்க்கு ரோஸ் கோல்டு கலரில் இருக்கிற லேஸ் இது வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு. அதுதான் அன்மால் கலர்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அன்மால்னா ரோஸ் கோல்டா என்னன்னு தெரியல. பட் இது 9 மீட்டருக்கும் மேலேயே இருக்கும் போல இருக்குது. சூப்பராக இருந்ததுங்க அந்த கட் ஒர்க்கு. அது இதுன்னு ஏதோ சிம்பிளான குர்த்தியோ சாரியோ
இதை வச்சு அட்டாச் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக்காக காட்டும். கலரும் சூப்பராக இருந்தது. ஒர்க்கு ஃபினிஷிங்கு எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குன்னே சொல்லுவேன். பாருங்கள், அழகாக இருக்குது. சீக்வென்ஸ் ஒர்க் கொடுத்து. ஆக்சுவலாக நான் இந்த திருப்பதியில் வேர் பண்ணியிருந்தேன்ல அந்த நீட்டா அம்பானி சாரீ, அதுக்கு தான் சென்டராக வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தது. பாருங்கள், ஸ்டிச் பண்ணலாம், இல்லாட்டி ஸ்டிக் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். அதை ட்ரை பண்ணேன். பட்டு நான் அந்த இது ஃபியூசிங் டேப்புன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மீஷோவில் வாங்கியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோ பார்க்கலன்னா நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கும், இல்லாட்டி நம்ம வீடியோஸ் இதில் போய் பாருங்கள். அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்விசிபிள் டேப் வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் டேப் இருக்கும் இல்லையா, அயன் பண்ணுறது, அதை வச்சு தான் ட்ரை பண்ணேன். பட் ஒட்டவே இல்லை. சரி ஸ்டிச் பண்ணிடலான்னு சொல்லி கேட்டப்போ மம்மு இருந்துட்டு வேண்டாம்மா இந்த சாரியோட லுக்கே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சரி அவங்க சொல்கிறப்போ நம்ம ஐடியாவை ஏற்றுக்கலான்னு சொல்லிட்டு ஓகே. இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும், பர்பிள்லேயே வாங்கலான்னு தான் ஆக்சுவலாக பார்த்தேன். அப்புறம் நைக்காவில் வாங்கலான்னு ட்ரை பண்ணேன். பட்டு மீஷோவில் வந்து தான் வாங்கினேன். பட்டு பர்பிள் இதுலேயே பேக்லேயே வந்து என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரோப் க்ரீம் தான். ஃபேஸஸ் கனடாவோட ரோஸ் கோல்டு கலரில் இருக்கிற ஃபேஸ் ஸ்ட்ரோப் க்ரீமு. பாக்ஸே அழகாக இருக்குது. பர்பிள்லேருந்து வந்திருக்கு. இதுலேயே சில்வர் கலரும் இருந்தது. சரி நான் இந்த கலர் தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். பேக்கிங் எல்லாம் சூப்பர் குட். எப்போவுமே பர்பிளில் நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்கோம், இந்த பேக்கிங்கில் தான் வரும். அந்த பேப்பர் எல்லாம் இல்லை, இதெல்லாம் பர்பிளில் தான் பேக் பண்ணுவாங்க. ஃபேஸஸ் கனடாவோட ஸ்ட்ரோப் க்ரீம் வாங்கியிருக்கேன். மடி பண்ணுங்க, கேமரா காட்டுங்க. ஃபேஸஸ் கனடாவோட ஸ்ட்ரோப் க்ரீம் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேப்பே அழகாக இருந்தது. ரோஸ் கோல்டு கலர், சியா பட்டர் அண்ட் ஹைலோரானிக் ஆசிட். நான் எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி பார்த்தேன். 26 இவ்வளோ பெரிய பேக்கிங்காக இருக்குது. பட்டு என்னமோ கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நல்லா இருக்குது. நீ ஒரு வேளை ஃபுல் மேக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் இதை ஃபைனலாக, நம்மளுக்கு ஸ்மெல்லு தான் முக்கியம், ஃபைனலாக அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். நான் இனிமேல் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இது அஃபோர்டபுள் ரேட்டில் ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சிது. இதோட ரேட் வந்து 5 சம்திங் வரும், 500 சம்திங். பட் நான் 400 சம்திங்க்கு தான் வாங்கினேன். சரி நல்லா ரேட்டு கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் நம்மளுக்கு நல்ல ரேட்டு கம்மியாக கிடைக்கணுன்னா நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி, அதாவது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும். பட் அது வந்து உங்களுக்கு ரிஸ்க்காக தெரிஞ்சதுன்னா நீங்கள் பண்ண வேண்டாம். ஒரு 20 ரூபா 30 ரூபா நான் அந்த மாதிரி தான் நல்ல சீப் ரேட்டுக்கு வாங்குறேன்னா அது வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியிருப்பேன். பட் உங்களுக்கு அது ரிஸ்க்குன்னு தோணுச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியும் கூட கொடுத்துடலாம். அப்புறம் ஜோதிகா சாரியும் வேறு ஒரு செல்லர்கிட்ட இருந்தது. நான் ஆல்ரெடி லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொன்னேன் இல்லையா, வேற ஒரு செல்லர்கிட்டையும். அதோட லிங்க்கும் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். வேணுன்னா போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுவும் ஒரு லேஸ் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இப்போ வந்து நார்மல் சாரீ கூட நல்ல ஒரு ஹை லெவலில் கொண்டு போகணுன்னா நம்ம ஒரு லேஸ் அட்டாச் பண்ணால் போதும். பாருங்கள், இது வந்து அந்த கர்வாக இருக்கும், ஸ்கேலப்பிங் கொடுத்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு சாரியில். கட் ஒர்க் சாரீ மாதிரியே இருக்கும். இப்போ நீங்கள் ப்ளைன் சாரீ வாங்கி இல்லையோ பட்டு சாரீ எதுக்கு வேணாலும் இதை அட்டாச் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். சீக்வன்ஸு, இந்த ஃபேக் மிரர்னு சொல்கிற தில்லோ அதெல்லாமே கொடுத்து அழகாக இருந்தது. இது மல்டி கலர் மாதிரி வரும், ஹாஃப் ஒயிட்டில் மல்டி கலர் மாதிரி தெரியும். அதனால் எந்த சாரீக்கு வேணாலும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த கலர் தான் சூஸ் பண்ணணும்ன்ட்டு இல்லை, சூப்பராக இருந்தது, நல்லா இருந்ததுங்க, அழகாக இருந்தது. கண்டிப்பாக வர்த்துனே சொல்லுவேன். நான் ஆக்சுவலாக இன்ஸ்டாவில் இந்த மாதிரி லேஸ் வச்ச சாரீ பார்த்தேன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு ஐடியா வந்து இந்த லேஸ் இதே நான் புக் பண்ணேன். அதுவும் கிட்டத்தட்ட 8-9 மீட்டர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சாதா சாரியா ஃபேன்சி சாரியா இருக்கும், செம்ம சூப்பராக இருக்குது. இதை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்க, நார்மல் சீவிங் மிஷினில் ஸ்டிச் பண்ணாலே போதும். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக மல்டி கலரு ஒயிட் ஃபேஸில் வரங்காட்டி நீங்கள் எந்த இதுக்கு வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப அழகான ப்ராடக்டாக இருக்குது, சூப்பர். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷாம்பு வந்து புக் பண்ணியிருந்தேன்.
ஆம்லா ரீதா சீக்கக்காயோடது. அதாவது 2 லிட்டரே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் தான் கிடச்சிது பாருங்கள். ஆக்சுவலாக நான் புக் பண்ணது இந்த பிராண்டில் இந்த லோகோவை பார்த்து மேட் இன் இண்டியா அந்த மாதிரி. சரி ஓகே 2 லிட்டராக இருக்குது, அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருந்தது. சரி ஓகே, எப்படி இருந்தாலும் எந்த ஷாம்பு போட்டாலும் கெமிக்கல் தான், அதுக்கு நம்ம இந்தியன் மேடே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது இந்த மாதிரி கேனில் வரும் நான் எதிர்பார்க்கல. இப்போ தான் ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த மாற்றமும் தெரியலை. சரி எதையோ யூஸ் பண்ணுறதுக்கு எதையாச்சும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். பட் இதனால ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் க்ரோத் ஆகுனால எனக்கு தெரியல. பட் இது வாங்கியிருக்கேன், அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸ்மெல்லும் நார்மலாக ரொம்ப ஸ்மெல்லெல்லாம் இல்லை, மைல்டான ஸ்மெல்லு. நான் இந்த பிஹெச் லெவல் அந்த இது ஸ்ட்ராப் வச்சு டெஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறேன், டைமே இல்லை. பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அந்த ரிசல்ட்டை. கொஞ்சம் மைல்டாக இருந்தாலும் நம்மளுக்கு ஓகே தான், ரொம்பவும் ஓஹோன்ட்டு இல்லாட்டினாலும் இது நல்லாவே இருக்குது. பட் இந்த மாதிரி கேனில் வரும் நான் எதிர்பார்க்கல. சின்ன வயசுலாம் இந்த இதெல்லாம் எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி தான் வாங்குவோம், சீமனையெல்லாம் இந்த மாதிரி தானே வாங்குவோம். அந்த மாதிரி இருக்குது 1 லிட்டர் கேனு. 2 இது வந்திருக்குது. இது சூப்பராக இருக்கும். இதோட பையிங் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அங்கே காய்க்கணும் ஐயோ தப்பு நிற்க மாட்டேங்குது. கவுட்டி வாயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புறேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணிடலாமா. நிறைய ப்ரூச் ஒர்க்ஸு, அப்புறம் ப்ரூச் ஒர்க்லேயே ஸ்டெட்டு ட்ராப்ஸு, அப்புறம் செயின் மாடல் எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன். சொன்ன மாதிரி தான் ஜோதிகா இன்ஸ்பைர்டு ஜுவல்லரியும் செஞ்சு வச்சுருக்கிறேன். மேக்கிங் வீடியோ எடிட்டிங் நடந்துகிட்டு இருக்குது, அண்டர் கோயிங். அந்த வீடியோவை அடுத்ததான் உங்களுக்காக அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.